விக்னேஷ், அருண், கிரண் என்ற 3 நண்பர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அருண் கண்களில் ஆர்வத்தோடு அந்த காடை பார்க்கலாமா என்று கேட்டான். விக்னேஷ் மற்றும் கிரண் உடனே ஒப்புக்கொண்டனர். அவர்கள் காடு அருகே சென்றதும் சூரியன் தங்கம் போல ஒளிர்ந்தது. மரங்கள் வண்ணமயமான மலர்கள், சிறிய சூரியனின் கதிர்கள் பட்டு மிதந்து பயணிக்கும் காட்சி 3 நண்பர்களை மயக்கும் அளவிற்கு அழகாக இருந்தது. அந்த நேரத்தில் வெள்ளை நிறம் கொண்ட மாய முயல் தோன்றியது. அது சிரித்து பேசியது. வணக்கம், நான் உங்களின் காட்டு நண்பன் மாய முயல். எனது பின்னால் வாருங்கள், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான பயணம் காத்திருக்கிறது. 3 நண்பர்கள் மாய முயலை பின்பற்றி சென்றார்கள். அங்கே ஒரு பெரிய பேசும் மரம் தங்கம் போன்ற ஒளியில் பிரகாசித்தது. நண்பர்களை பார்த்து சிரித்தது. அருண் அதிர்ச்சியுடன் கேட்டான், நீ யார்? பேசும் மரம் மென்மையான குரலில் சொன்னது, நான் இந்த காட்டு மரம். இக்காடை மீட்டெடுக்க தங்கக்கல் தேடி கொண்டு வர வேண்டும். 3 நண்பர்களும் பயணத்தை தொடங்கினர். நரி அவர்களை வழிநடத்தியது. கிளி அவர்கள் மேலே பறந்து வழிகாட்டியது. தங்கக்கல் நீர்வீழ்ச்சியில் மறைந்துள்ளது. நீல நிற நீர்வீழ்ச்சியில் மறைந்துள்ளது. பிறகு மாயப்பாம்பு அவர்கள் முன்னிலையில் வந்தது. அது ஒரு புதிர் கேட்டது. நண்பர்களே, உயிருடன் இருக்கும், ஆனால் அது நகராது. அது என்ன? அருண், விக்னேஷ், கிரண் ஒன்றாக சேர்ந்து பதில் கூறினர். மரங்கள் உயிருடன் இருக்கும், இருந்தாலும் அது நகராது. மாயப்பாம்பு சிரித்தது. தங்கள் அறிவை பாராட்டியது. முடிவில் 3 நண்பர்களும் நீல நிற நீர்வீழ்ச்சியின் பின்னே ஒளிரும் தங்கக்கல்லை கண்டுபிடித்து பேசும் மரத்திற்கு கொடுத்தனர். மரம் மகிழ்ச்சியுடன் பிரகாசித்தது. நீங்கள் உண்மையான நட்பையும் துணிச்சலையும் காட்டினீர்கள். காடு மீண்டது. முடிவில் 3 நண்பர்களும் திரும்பி கிராமத்திற்கே வந்தனர். அருண் சந்தோஷமாக சொன்னான், நண்பர்களே, நம்முடைய இந்த பயணத்தை என்றும் மறக்க முடியாது.